Hello everyone, this is Abhi from Abhi Creation. நாங்கள் இன்றைக்கி வீடியோவில் என்ன காட்ட போகிறோம்னா சின்ன சின்ன ஜாஸ்மின் கிளாத்தில் பெட்டல்ஸால் ஃப்ளவர் மாதிரி பண்ண போகிறோம். ஃப்ளவர் மாதிரி பண்ணி எப்படி அதை ஃபேப்ரிக்கு இல்லை ப்ளவுஸில் ஃபிக்ஸ் பண்ணுறோங்கிறத பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினா நாங்கள் டெய்லி போஸ்ட் பண்ணுற ஒரு வீடியோ உங்கள்கிட்ட வந்து சேரும். ஓகே ஃபைன் குட். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாஸ்மின் கிளாத்து சும்மா ஒரு சின்ன பீஸ் நாங்கள் கட் பண்ணி வச்சுருக்கோம். இதில் வந்து பெட்டல்ஸ் பண்ணுறோம். எப்படி பண்ணுறோன்னு நீங்கள் பாருங்கள். ஃபோல்ட் பண்ணுறோம். திரும்ப அடுத்து எப்படி ஃபோல்ட் பண்ணுறோன்னு பாருங்கள். அதை ட்விஸ்ட் பண்ணிடுறோம். திரும்ப நம்ம சேம் கலர் த்ரெட்டு எடுத்து நம்ம டை பண்ணுறோம். நம்ம எக்ஸ்ட்ரா உள்ள போர்ஷனை வந்து இந்த பாருங்கள், குட்டி ஃப்ளவர், குட்டி பெட்டல் மாதிரி இருக்குது. இந்த பார்த்திங்கன்னா தெரியும், இந்த குட்டி பெட்டல். இப்போ வந்து இந்த கீழே எக்ஸ்ட்ரா போர்ஷனை வந்து இப்போ கட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். நம்ம இது கண்டிப்பாக ஒரு துணி போட்டோம்னா அதே கலரில் தான் நம்ம வந்து த்ரெட்டு போடணும். இப்போது இது மாதிரி நாங்கள் பெட்டல்ஸ் வந்து நிறையா செஞ்சு வச்சுருக்கோம். இதை பாருங்கள், இது மாதிரி பெட்டல்ஸ் வந்து நிறையா நாங்கள் செஞ்சு வச்சுருக்கோம். இதை பார்த்தோம்னா நல்லா பூ மொட்டு மாதிரி இருக்கும், அழகாக இருக்கும். இப்போ நாங்கள் உங்களுக்கு காட்டுறதுக்காண்டி ஒரு ப்ளூ கலர் ஃபேப்ரிக் எடுத்திருக்கோம். ப்ளூ கலர் ஜாஸ்மின் ஃபேப்ரிக் எடுத்திருக்கோம். ஃப்ளவர்ஸ் வந்து ரெட் கலரை போடுறதுக்காண்டி பெட்டல்ஸ் வந்து ரெட் கலரில் சூஸ் பண்ணியிருக்கோம். இப்போது நாங்கள் இதில் வந்து ஒரு பர்பிள் ஸ்டோன் வச்சு அதை சுற்றி ஸ்ப்ரிங் வச்சுருக்கோம். இதில் எப்படி நம்ம அந்த ஃப்ளவரை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோங்கிறத பார்க்கலாம், வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு நம்ம நார்மல் த்ரெட்டு நீடில்ஸ் அதுவே போதுமானது. ஆரியில் போடணுங்கிறது கிடையாது, நார்மலான த்ரெட்லேயே போடலாம். எப்படி பண்ணுறோன்னு பாருங்கள். இதுக்கு வந்து நமக்கு ஜர்தோஷி ஸ்ப்ரிங் வேணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த சாஃப்ட் ஃப்ளெக்சிபிள் ஸ்ப்ரிங் இருக்கும், அந்த மாதிரி ஸ்ப்ரிங் தான் நம்ம இதுக்கு யூஸ் பண்ணுறோம். இதை பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளவரை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காண்டி ஃபர்ஸ்ட்டு அதை வச்சு நம்ம அதை ஃபிட் பண்ணுறோம். ஒரு நீடில் எடுத்து நாங்கள் அதை ஃபிட் பண்ணிகிட்ருக்கோம், ஃப்ளவரை ஃபிட் பண்ணுறோம். அப்போ தான் ஒரு க்ரிப் இருக்கும் நம்ம அடுத்து ஃபர்தராக ஸ்டிச் போடுறதுக்காண்டி. இப்போ அந்த தையல் போட்டு ஃப்ளவரை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ அந்த நோக்குள்ள அந்த எட்ஜெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு பிசிறாக இருக்குது. அது தெரியாமல் இருக்கிறதுக்கு ஸ்ப்ரிங் அந்த ஜர்தோஷி வச்சு ஃபுல்லாகவே நம்ம லாக் பண்ணுறோம். நார்மல் நீடில்ஸ் போதும். இது மாதிரி நமக்கு இந்த கல்லை சுற்றி ஒரு 6 to 8 பெட்டல்ஸ் வரைக்கும் நமக்கு எப்படி தேவையோ அது மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கலாம். நமக்கு அந்த எட்ஜ் வரைக்கும் அந்த நம்ம கட் பண்ணோம், சிசரில் கட் பண்ணோம் பார்த்திங்களா, நம்ம அது வரைக்கும் இதை ஃபுல்லாகவே நம்ம ஒன்று போல் நம்ம ஸ்ப்ரிங் கட் பண்ணி வச்சுருக்கோம். ஏற்கனவே நாங்கள் ஸ்ப்ரிங்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த இருக்குது ஈவனாக ஸ்ப்ரிங் கட் பண்ணிட்டோம்னா நம்ம அதில் வச்சு நம்ம ஒன்று போனோன்னா அது அந்த ஃப்ளவரோட டிப்பு எட்ஜ் மாதிரி இருக்கும், நீட்டாக அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு, நல்லா நீட் ஃபினிஷ் கிடைக்கும். பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து கவர் ஆகிடுச்சு. ஒரு 5 வைக்கிறோம், 5 to 6 ஸ்ட்ரிப்ஸு போதும். இது வரைக்கும் வச்சிங்கனாலே நீட்டாக அழகாக வந்துருச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நமக்கு அந்த ஃபைனலி ஃபினிஷிங் காட்டுறதுக்காண்டி நல்ல ஃபைன் ஃபினிஷிங் காட்டணும்.
இப்போது இதில் வந்து நம்ம ஒரு பெட்டல் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இது மாதிரி நம்ம இந்த ஸ்டோன்ஸை சுற்றிலும் நம்ம வந்து ஃபிட் பண்ணணும். அந்த ஃப்ளவர் வந்து நமக்கு பெட்டல்ஸ் தூக்காமல் இருக்கிறதுக்காண்டி ஒரு ஸ்ப்ரிங் எக்ஸ்ட்ரா வைக்கிறோம். ஒரு பட்டு மாதிரி ஃபார்ம் ஆகிடுச்சு. ஒரு ஸ்ப்ரிங்கும் ஒரு சின்ன ஒரு ஆன்டிக்கில் சுகர் பீடும் ஃபிட் பண்ணி குத்துறோம். அதை குத்திட்டோம்னா அது நமக்கு தூக்காமல் இருக்கும். ஒரு டிசைன் மாதிரி இருக்கும். ஃப்ளவரில் உள்ள ஒரு டிசைன் மாதிரி இருக்கும். இப்போது நெக்ஸ்ட்டு அடுத்த ஃப்ளவர் போயிட்டோம். அடுத்த பெட்டல்ஸ் எடுத்துட்டோம். நம்ம அதுக்கு அந்த எட்ஜு வந்து நல்லா கட் பண்ணிடணும். நம்ம சேம் த்ரெட்டில் போட்டு கட் பண்ணிவிட்டு நல்லாயிருக்கும். இன்னும் நீங்கள் நல்லா இது பண்ணுன்னா க்ளூ போட்டு அந்த எட்ஜெல்லாம் நீங்கள் நல்லா ஒட்டிட்டிங்கன்னா அந்த நூல் சின்ன பீஸெல்லாம் வெளியே வராது. அதை நம்ம பிடிச்சிட்டு நம்ம ஸ்ப்ரிங்கு என்ன கலரோ அந்த கலர் த்ரெட் இதில் யூஸ் பண்ணுறோம். அந்த பெட்டல்ஸ் போடும்போது அதுக்கு நம்ம ரெட் யூஸ் பண்ணோம். இதுக்கு நம்ம ஸ்ப்ரிங் கலரில் போடுறோம். திரும்ப அதே போல் ஒன்று போல் கட் பண்ணி திரும்ப அடுத்தது வச்சுட்டு வர்றோம். இதை பார்த்திங்கன்னா தெரியும். நாங்கள் இப்போ சோஃபார் ஒரு 4 பெட்டல்ஸ் வச்சுருக்கோம். இது நல்லா எம்ப்ராய்டரிங்கை விட இது நல்லா வித்தியாசமாக இருக்கும். ஃப்ளவர் வந்து உங்களுக்கு இது நம்ம ப்ளவுஸோட பேக் நெக்லலாம் நம்ம வைக்கலாம். நம்ம க்ரியேட்டிவிட்டியை பொறுத்து நம்ம அரேஞ்ச்மெண்ட்ஸ் எப்படினாவது கொடுத்துக்கலாம். நம்ம இந்த 4 பெட்டல்ஸ் வைக்கும்போது அந்த ஃப்ளவர் வந்து ரொம்ப அழகாக வந்துருச்சு. இன்னும் ஃபுல்லாக வச்சுட்டோம்னா எப்படி வருதுன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம 6 பெட்டல்ஸ் வச்சு ஒரு ஃப்ளவர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த ஃப்ளவரை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் என்லார்ஜ் பண்ண போகிறோம். என்லார்ஜ் பண்ணோம்னா எப்படி பண்ணுறோன்னு பாருங்கள். ஜஸ்ட் நம்ம ஒரு க்ரியேட்டிவிட்டி ஐடியா தான். இதில் ஒரு க்ரீன் கலராக ஸ்டோன்ஸ் ஒட்டுறோம். ஸ்டோன்ஸ் ஒட்டிட்டு அந்த ஸ்டோன்ஸுக்கு மேலே இன்னும் ஒரு லேயர்ஸ் வந்து பெட்டல்ஸ் வைக்க போகிறோம். நம்ம இது சும்மா வந்து எப்படி ஹைலைட் பண்ணலாம், ஒரு இந்த ஃப்ளவரை வந்து எப்படி ஹைலைட் பண்ணோம்னா எவ்வளோ தூரத்துக்கு நம்ம ப்ளவுஸில் அப்ளை பண்ணுறாங்கிற உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதனால தான் இதை நாங்கள் ஹைலைட் பண்ணி காட்டுறோம் உங்களுக்கு ஃப்ளவரை இன்னும் கொஞ்சம். இந்த ஸ்டோன் செட் ஆகட்டும். செட் ஆகிறதுக்குள்ளே நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்கிற அந்த பெட்டல்ஸை வந்து நம்ம அதுக்கு இந்த ஸ்டோனுக்கு மேலே வைக்க போகிறோம். திரும்ப ஃபஸ்ட்டு வச்ச லேயர் வந்து அந்த ஸ்டோனை நெருக்கி வச்சுருக்கோம். 6 பெட்டல்ஸும் நெருக்கி வச்சுருக்கோம். திரும்ப கேப் ஸ்டோன் விட்டுட்டு இப்போ அந்த ஸ்டோனுக்கு பக்கத்தில் சிங்கிள் பெட்டல்ஸாக தனித்தனியாக வைக்க போகிறோம். இப்போ இதை பார்த்திங்கன்னா தெரியும். ஸ்டோன் வச்சோம். ஸ்டோன் செட் ஆகிடுச்சு. இப்போது அந்த ஸ்டோனை சுற்றி ஸ்ப்ரிங் வச்சுருக்கோம். திரும்ப அது மேலே ஒரு பெட்டல் வச்சுருக்கோம். திரும்ப அதில் எப்படி சுற்றி ஸ்ப்ரிங் வச்சோமோ திரும்ப அதே போல் வச்சுருக்கோம். நம்ம இப்படியே நம்ம லேயராக நம்ம வந்து என்லார்ஜ் பண்ணிகிட்டே போகலாம். ஃப்ளவரை வந்து நமக்கு சாரீ முந்தாலையோ இல்லை சாரீ பார்டரில் இல்லைன்னா ப்ளவுஸு, குர்த்தி, கிட்ஸ் ட்ரெஸ் எந்த இதுனாலும் நம்ம ஹைலைட் பண்ணுறத இதை நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். நார்மல் நீடில் த்ரெட்டே போதும். இது நல்லா எம்போஸ்டாக தூக்கி காட்டும். நீங்கள் அதை ஆறி போதுன்னு நினச்சிங்கன்னா சைடில் கொடி மாதிரி போட்டு அதில் த்ரெட் ஒர்க்லாம் பண்ணிவிட்டு திரும்ப அந்த லீஃபுக்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். ஸோ த்ரெட் ஒர்க்கெல்லாம் வந்து கொஞ்சம் வீவிங்கில் பண்ண மாதிரியே இருக்கும். நமக்கு இது மட்டும் நல்லா ப்ரொஜெக்டிங்காக நல்லா அழகாக இருக்கும். இது நமக்கு இதோட இப்போதைக்கு நம்ம வீடியோ முடிக்கிறோம். இந்த டிசைனோட வரும் உங்களுக்கு. நம்மளோட க்ரியேட்டிவிட்டியை பொறுத்து நம்ம இதை லேயராக எப்படி நம்ம டிசைன் பண்ணலாமோ பண்ணிட்டே வரலாம். இதை மட்டும் எப்படி ஃபினிஷ் பண்ணால் இப்படி ஃபுல் ஃபினிஷிங் ஃப்ளவர் ஃபார்ம் வருதுன்னு நம்ம பார்க்கலாம். இதில் இப்போ இது பார்த்திங்கன்னா ஃப்ளவர் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஃபினிஷிங் டச்சில் இருக்கும்.
இந்த ப்ளூக்கு நல்லா இந்த மெரூன் நல்லா கான்ட்ராஸ்ட்டாக இருக்குது. இதுதான் ஃபுல் ஃபினிஷ்டு ஃப்ளவர் உங்களுக்கு. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதனோட பற்றி எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் கீழே கொடுங்க. மேற்கொண்டு உங்களுக்கு எந்த மாதிரி ஒர்க் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் வீக் திரும்ப நாங்கள் அந்த ஒர்க்கோட உங்களுக்கு நாங்கள் சொல்லித்தர வரோம். தேங்க்யூ.